திருச்சிற்றம்பலம். அரீசனேன் வர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னம் அமதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தொங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனு எல்லை கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். தூக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினா சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையில் குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் வணங்கி வருகிற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் வாழ்க அந்தணர் என்ற அந்த திருப்பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பதிகத்தில் நமக்கு அருள் செய்த வகையில் அந்த திருப்பாசுரம் என்ற அந்த பதிகத்தில் நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கில் நமக்கு 836வது பாடல், அதில் ஒரு 2 வரியை நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியை இறைவனுடைய கருணையினால் தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை அருளி இருக்கக்கூடிய இந்த திருப்பதிகம் திருப்பாசுரம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தில் நமக்கு அமையப்பெற்றிருக்க வகையில் அந்த பாடல் நமக்கு இதுகாரும் வாழ்க அந்தணர் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு 4 பாடலிலும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாடலுக்கு 3 பாடல்களிலும், அதன் பிறகு 4 பாடலிலும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாடலில் உரை சொல்லி வருகின்ற வகையில் நம்ம நிறைவாக பார்த்த வகையில் மாதுக்கம் நீக்கல் உருவீர் மனம் பற்றி வாழ்வீர் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்புக்குரிய வண்ணமாக அந்த பதிகத்தை அதனுடைய பொருளை நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நமக்கு அந்த பாசுரத்தில் இந்த பாடலுக்கான பொருளாக சேக்கிழார் பெருமான் தருகிற உரையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நமக்கு அவர் அருளியிருக்கிற அந்த திருவாக்கினை எடுத்துக்கொண்டு நமக்கு உரை சொல்லுகிறார். அந்த வகையில் பெரும் துயரம் மா துக்கம் நீக்கல் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் என்பது ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு. அதை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிற பொழுது சேக்கிழார் பெருந்தகை மா துக்கம் நீக்கல் உருவீர் மனம் பற்றும் என்பது ஆதி சுடர் சோதியை அன்பின் அகத்து உள் ஆக்கி. இந்த வரி நீங்கள் பார்க்கணும். ஆதி சுடர் சோதியை, நமக்கெல்லாம் இறைவன் தான் தோற்றமும் கேடும் இல்லாது இருக்கக்கூடிய சுடராக இருப்பவன், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கிற இறைவன். எனவே இறைவனை சொல்லுகிற பொழுது நமக்கு சிவசோதியாக பரஞ்சோதியாக பெருமானை நாம் போற்றுகிறோம். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை அப்படின்னு சொல்லும்போது அந்த பெருமானை
கேடில்லாத அழிவில்லாத பெரும் புகழுக்குரிய சோதியாக இருப்பது அப்படிங்கும் அந்த வகையில் தான் நமக்கு பெருமானை போற்றுகிறோம். அந்த வகையில் ஆதி சுடர், இங்கே ஆதி சுடர் என்பது உலகத்துக்கு ஆதியாக இருக்கிற சுடர் என்று பொருள். அவர் ஆதி என்று சொன்னால் அவருக்கு அந்தம் சொல்ல வேண்டியதாகிடும். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்பதனால உலகத்துக்கு தொடக்கமாக நிற்கக்கூடிய சோதியாக இருப்பவர். எனவே ஆதி சுடர் சோதியை அன்பின் அகத்து உள் ஆக்கி, இங்கே தான் நமக்கு நுட்பம் சொல்லப்படுகிற இடம். அந்த பெருமானை நம்முடைய நெஞ்சகத்துக்குள்ளே அவனை காணணும். எப்படி காண்பது அப்படின்னு கேட்டால் அன்பின் வழி தான் காணணும். அன்பை விடுத்து அவர் நம் நெஞ்சத்தில் இருப்பதை நாம் அறிய முடியாது. காரணம் என்னென்னா, அறிவு அவனை காட்டாது. நம்முடைய அறிவோ அல்லது கருவிகளுடைய அறிவோ ரெண்டுமே அவனை காட்டாது. இதுக்கு ஞானசாஸ்திரத்தின் வழி சொல்லணும், பசு ஞானம் பாச ஞானம் ரெண்டும் பதியாகிய பொருளை நமக்கு காட்டாது என்பதனால அவனை எப்படி காண்பது அப்படிங்கும்போது தான் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி அப்படின்னார். நமக்கு 9ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்ட செய்தி அதுதான். ஆக 8ஆம் நூற்பாவிலே குரு வந்து விட்டார். அவர் உபதேசத்தை கொடுத்துட்டார். உபதேசத்தை பெற்ற உயிர் அதை சாதிக்க வேண்டும். இப்போ குரு வந்து மந்திர உபதேசம் கொடுத்துட்டார். அந்த குரு தரிசனம் நிகழ்ந்து விட்டது. நீ அதற்குரிய பயிற்சியாக அந்த மந்திரத்தை மாணாக்கன் கணித்து வர வேண்டும். எப்படி கணிக்கணும் அப்படின்னு கேட்டால் விதி என்னும் அஞ்செழுத்தே அப்படின்னார். அப்போ அங்கே சொல்லப்பட்ட நுட்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கண்ணில் காணப்படுகிற பொருள் எல்லாம் நிலையற்றவை, அவையெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டவை. அப்போ நம்ம புறக்கண்ணால் காணப்படுபவை நிலையற்ற பொருள்கள். அப்போ இறைங்கிற பொருளை எப்படி காணணும்? அகக்கண்ணால் காணணும். அப்படி அகக்கண்ணால் காண்பதற்கு குருவினுடைய ஞானம்தான் நமக்கு அங்கே கண்ணாக இருப்பது. அதனால தான் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் எந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே. அப்பர் சுவாமி சொல்றார், அவன் திருவருளே கண்ணா அமையணும். திருவருள் எப்போங்க கண்ணா அமையும் அப்படின்னு கேட்டால், குரு வந்து தான் நமக்கு. நீங்கள் ஞானசாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அருள் தான் உருவம் தாங்கி வரும். திருவருட்பயனை சொல்ல மாதிரி உரு என்கிற அருள் என்கிற அந்த ஒன்று தான் 4வது அதிகாரம் அருளது நிலை. அந்த அருள் தான் உருவம் தாங்கி குருவாக வருகிறது என்பது 5வது அதிகாரம். எனவே நமக்கு எல்லையற்ற கருணையை வழங்குகிற அந்த குருவினுடைய வடிவத்தையோ அல்லது குருவினுடைய பெருமையோ இந்த உயிர்கள் உணர்வதில்லை அப்படின்னு அந்த பகுதியிலே கொடுத்துட்டார். இதுகாரும் உள் நின்று உணர்த்தி வந்தவன் எவனோ அவனே இப்பொழுது முன் நின்று வந்து உணர்த்துவான் அப்படின்னு சொன்னார். அகத்துரு உள்நோய்க்கு உள்நினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பாரோ என்று அங்கே உலகத்தவர்கள் காணலை அப்படின்னு சொன்னார். அப்போ அவனை எப்படி காண்பது அப்படின்னு கேட்டால், அந்த அருள் அவன் எப்படிப்பட்ட அருளை நமக்கு தருகிறான் அப்படின்னு சொன்னால், நிலையான அருளை தருகிற அந்த இறைவனை உயிர்கள் உணர்வதில்லை. நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் இந்த நூல் அருளப்படுகிறது. அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் தவமும் அறமும் மிகுதியாயிருந்த காலம். அப்படி மிகுதியாயிருந்த காலத்திலேயே குருவை உலகம் அறியலேன்னு அவர் சொன்னார்னா, நாம் இப்போ உட்கார்ந்துருக்கிற காலத்தில் குருவை அவ்வளோ சீக்கிரம் அறிந்திட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பு குறையும். அறிதலுக்கான வாய்ப்பு குறையும். அதுதான் நம்ம எண்ணி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு 1000 ஆண்டுகளை கடந்து நம்ம பார்க்கும் பொழுது அன்னைக்கு சொன்ன அந்த திருவாக்குகள் அறம் மிகுதியாக இருந்த காலம், பக்தி மிகுதியாக இருந்த காலம். அன்னைக்கே அதை சொல்லுகிறார். அந்த வடிவத்தை, குருநாதனாக வருகிற அந்த வடிவத்தை உலகம் அறிவதில்லை அப்படின்னார். ஆக அந்த அருளை தருகின்ற, நீக்கமில்லாத அருளை தருகிற அந்த வடிவத்தை உலகம் அறிவதில்லை அப்படி சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அப்போ அந்த குருநாதன் வரணும், அவர் உபதேசம் செய்யணும். அந்த உபதேசம் செய்ய அந்த அருளை கண்ணாக கொண்டு காணணும். அதான் ஊனக்கண் என்பது நமக்கு இருக்கிற கண். குரு உபதேசத்தால் வருகிற அந்த அறிவாகிய கண் தான் ஞானக்கண் என்று சொல்லப்பெறுவது. இறைவனை ஞானம் என்கிற கண் கொண்டு காணணும். இது ஞானக்கண் என்று சொல்லப்பெறுவது. அந்த ஞானமாகிய கண் கொண்டு எங்கே காணட்டும் அப்படின்னு கேட்டால்,
உனக்குள் கான் என்று அறிவுறு. அதாவது சிந்தையில் நாடினர். இப்போ இந்த சிந்தையில் நாடுதல் எப்படி என்பதை 9ஆம் நூற்பாவில் ஆசிரியர் அந்த அகப்பூசை என்ற ஒன்றை சொல்லி தத்துவ மலர்கள் அப்படின்னு நமக்கு 36 தத்துவங்களை அங்கே மலர்களாக கொண்டு பூசிக்க வேண்டும். அப்படிங்கும்போது நம்முடைய நாவியிலிருந்து நெஞ்சு வரை ஆன்ம தத்துவத்தை தண்டாகவும், பிறகு வித்தியா தத்துவம் 7ஐயும் அதனுடைய மலர்களுடைய இதழாக கருதணும். அதில் 8 இதழ் கருதணும். அதில் 7 தான் வித்தியா தத்துவத்தில் இருக்கிறது. எனவே சிவ தத்துவத்தில் கடைசி தத்துவமாக இருக்கிற சுத்த வித்தை, அந்த சுத்த வித்தை ஒரு மலர்னுடைய இதழாக்க. அப்போ அந்த அக இதழ் என்று சொல்லும்போது 8 இதழ் தாமரை அப்படிங்கும்போது 8 தத்துவங்கள் தாமரை இதழாக நிற்க, அந்த தாமரை அந்த இதழுக்கு அடுத்த பகுதியாக இருப்பது மகரந்த கேசரங்கள்னு சொல்லுவாங்க. அப்படியே சுற்றியும் முழுமையாக அமைந்திருக்கும். நடுவில் பொகுட்டு என்ற ஒரு பகுதி அமைந்திருக்கும். அந்த பொகுட்டை சுற்றி இருக்கிற மகரந்த துகள்களாக இருப்பவை எண்ணிக்கை இறந்து இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதை இந்த சுத்த தத்துவத்துக்கு சுத்த வித்தைக்கு மேலே இருக்கிற மகேஸ்வரமும் சதாசிவ தத்துவம் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மகரந்த கேசரங்களாக இருக்கின்றன என்று அதை சிந்தித்து, பொகுட்டு என்பது சக்தி தத்துவமாகவும் அதன்கண் விதையாக காணப்படுவது சிவ தத்துவமாகவும் கருதணும். அதில் 36 தத்துவம் உங்களுக்கு நினைவில் இருக்கணும். அந்த தத்துவங்களை கொண்டு மனதில் நாவியிலிருந்து நெஞ்சு வரைக்கும் அந்த தாமரை மலரை விரிந்த தாமரையாக கண்டு, அந்த தத்துவங்கள் மலராக இருக்கிறது. நம்ம தாமரை பூவை கருதக்கூடாது. தத்துவங்கள் அந்த தாமரையாக இருக்க, அந்த 36 தத்துவம் கடந்த நிலையில் தத்துவ அதீதியாக நிற்கிற அந்த இறைவன் அந்த பொகுட்டின் மீது அவர் இருக்கக்கூடிய நிலையை அவன் அருளால் தியானிக்கும். அப்போ அந்த திருமேனியாக கொண்டு அஞ்செழுத்தால் அங்கே அபிஷேகம் செய்து, அஞ்செழுத்தால் அர்ச்சனை செய்து, எல்லாமே அஞ்செழுத்திலே சொல்லணும். அங்கே சொல்லப்பெறுகிற 5 எழுத்து என்பது குருநாதர் உங்கள் செவியில் சொன்ன மந்திரம்தான் சொல்லணும். அங்கே சொல்லப்பட வேண்டிய மந்திரம் நமக்கு பிடித்த மந்திரங்களை சொல்லுதல் கூடாது. இல்லை நமக்கு பிடித்த பாராயணம் செய்வது. உதாரணத்துக்கு இப்போ உள்ள நெஞ்சில் வச்சு சாமிக்கு திருமஞ்சனம் என்கிற அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா, சரி நம்ம வெளியில் பண்ணும்போது சிவபுராணம் சொல்கிற மாதிரி கண்ணமுடி உட்காந்து சிவபுராணம் சொல்கிற வரைக்கும் அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அவ்வாறு செய்தல் அகப்பூசை அல்ல. அது அகப்பூசை அல்ல. சாத்திரத்தின் வழி அஞ்செழுத்து தான் அங்கே பயன்படுவது. அங்கே தூபம் காட்டினாலும் 5 எழுத்து தான், தீபம் காட்டினாலும் 5 எழுத்து தான், அர்ச்சிக்கும் பொழுதும் எல்லாம் 5 எழுத்தில் தான் செய்யும். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, எண்ணிக்கை இறந்து சொல்லுகிற வாய்ப்பு இங்கே தான் அமையும். நம்ம நெஞ்சத்தில் அந்த பெருமானை திருமேனியாக கண்டு அதுக்கு திருமஞ்சன வழிபாடுகள் செய்து, பிறகு அலங்காரம் செய்து, அவருக்கு மலர் மாலைகள்லாம் இட்ட பிறகு தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டி பிறகு அர்ச்சிக்கின்ற பொழுது நாம் நினைந்த வகைகளில் என்னென்ன வகையான மலர்கள் கொண்டு துதிக்கணும்னு நினைக்கிறோமோ அத்துணை வகையான மலர்களையும் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் கூடைகளாக பயன்படுத்தலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். நம்முடைய அறிவு அந்த அர்ச்சனையில் ஒன்றி இருக்கும் அளவு அதை அர்ச்சிக்கலாம். இதுக்கு நேரமோ கணக்கு எந்த கணக்குமே இல்லை. அப்படி மந்திர கணக்குகள்லாம் சொல்லி ஒரு 108 சொல்லலாம், ஒரு 5 சொல்லலாம், ஒரு 10 சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. மனம் ஒன்றி இருக்கும் வரை நீங்கள் அதை அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதன் பிறகு அந்த பெருமானுடைய திருவருளை நம்முடைய நாபியில் இங்கிருந்து நாபிக்கு கொண்டு வந்து வேள்வி வளர்த்தக்கூடிய வண்ணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வேள்வி குண்டத்தில் எப்படி தீ வளர்த்துகிறார்களோ அதுபோல் அந்த இங்கேருந்து அது நூலின் வழி சொல்லணும்னா நம்முடைய சுழுமுனா நாடி வழியாக உச்சிக்கு தொட்டு உச்சியிலிருந்து புருவ மத்தியிலிருந்து அப்படியே ஒரு சொட்டு சொட்டாக அமுத தாரை ஒழுகும் என்று சொல்லப்பெறுகிறது. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நாம் நூலை படிச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த சிறுக்கு சொருவம் என்று சொல்வார்கள். நீங்கள் வேள்வியில் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா குழி போன்ற ஒரு பகுதி இருக்கும், நெய் விடுவதற்கென்று ஒரு பகுதி இருக்கும். அந்த குழியாக இருக்கிற பகுதியில் பொருள் இடுவார்கள். அந்த அரச இலை போல் இருக்கிற பகுதியில் தான் நெய் விடுவது. ரெண்டும் சேர்ந்து தான் சிறுக்கு சிறுவம் என்று சொல்வாங்க. சிவ தொடுவை சக்தி தொடுவை என்று அது தமிழ் படுத்தும் போது அந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது. சக்தி தொடுவையில் தான் பொருள் இட வேண்டும், சிவத்தொடுவில் தான் நெய் இட வேண்டும். அப்போ அந்த பொருள் இப்போ இங்கே வேள்வி செய்கிறோம் அப்படின்னா நிமிர்ந்து அமர்ந்து இங்கே வேள்வி நடப்பதாக நீங்கள் பாவிக்கும்.
அப்படி பாவிக்கும் போது அந்த சிறுக்கு சொருவமாகி இங்கே உச்சியிலிருந்து சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டாக நெய் விடப்படுவதாக பாவிக்கும். அங்கே உண்மையிலே இந்த பாவனை ஒரு கட்டத்துக்கு செல்லுமானால் அமுதம் பொழியும். ஆனால் நம்ம இப்போ பாவனை தான் செய்கிறோம். ஏன்னா அந்த நீங்கள் அமரும்போது பத்மாசனத்தில் அமரணும், நிமிர்ந்து அமர்ந்திருக்கணும், அந்த மூச்சு பயிற்சியை சரியாக செய்திருக்கணும். இதெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகள். இதெல்லாம் செய்து வந்தால் இந்த உயிர் உணர்வானது இந்த உச்சி பகுதியை தொட்டு அங்கிருந்து புருவ மத்தியிலிருந்து அந்த அமுத தாரையாக நெய் வார்ப்பது போல் அது அப்படியே அது அப்போ வேள்வி நடந்து கொண்டே இருக்கும். இப்போ அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதே ஐந்தெழுத்து மந்திரம் தான் சொல்லணும். வேள்வி செய்யப்படும் போதும் ஐந்தெழுத்து மந்திரம் தான் சொல்லணும். இங்கே எவ்வளவு நேரம் நம்முடைய அறிவு இந்த இடத்துல ஒன்றி நிற்கிறதோ அவ்வளவு நேரம் முடித்த பிறகு இப்போ அந்த உணர்வை புருவ மத்தியில் வைத்து தியானிக்க வேண்டும். எனவே அபிடேகம் செய்வதற்கான இடம் நெஞ்சம், வேள்வி செய்வதற்கு இடம் தொப்புள், தியானிக்கின்ற இடம் புருவ நடு. 3 இடத்துலையும் இந்த வழிபாட்டை செய்யணும். எப்போ செய்வது? ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஏதோ ஒரு விசேட காலங்களில் மட்டும் இன்றைக்கி பிறந்த நாள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் செய்து வந்தால் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அந்த சிவம் உங்கள் அறிவில் விளங்கி நிற்கும்னார். எப்படி சார் இது செஞ்சால் வருமா ஒரு சந்தேகம் வரும்போது தான் நம்முடைய மெய்கண்டார் சொன்னார், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று 2 கிரகணம் இருக்கிறது. அந்த கிரகண காலங்களில் தான் நீங்கள் ராகு கேது என்கிற கோள்களுடைய இருப்பை காண முடியும். மற்ற நாட்களில் அந்த கோள்களுடைய இருப்பு புலப்படாது. ஏன்னா அது நிழல் கிரகங்கள் என்று பெயர். அப்போ சந்திர கிரகணத்தின் பொழுது ராகுவையும் சூரிய கிரகணத்தின் பொழுது கேதுவையும் காணுவது போல நீ சிந்திக்க சிந்திக்க உன்னிடத்தில் சிவம் வெளிப்பட்டு நிற்கும். உதாரணத்தை எங்கே பிடிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோதிட கலையில் சொல்லப்படுகிற அந்த கோள்கள் கோட்படுகிற நிலையை சொல்லி அதுபோல உன்னிடத்தில் சிவம் உன்னிடத்தில் தோன்றி நிற்கும். இப்போ நம்ம இடத்துல எப்படி நிற்கிறான்? நிழல் கிரகம் மாதிரி வெளிப்படாமல் நிற்கிறான், மறைஞ்சு நிற்கிறான். நம்மகிட்ட உள்ளுக்குள்ள நமக்குள்ளே எப்படி நிற்கிறான்? பாலில் நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் என்று அப்பருடைய வாக்கு. எனவே அந்த மறைந்த பொருளாக நிற்கிற சிவம் விளங்கி நிற்பது எப்போதும் கேட்டால் இந்த அகப்பூசை என்ற ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்கும். என்னைக்கு கிடைக்கும்? 10 நாள் செஞ்சால் கிடைக்குமா? ஒரு மண்டலம் செய்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம அறிவு ஒன்றுகிற போது கிடைக்கும். எப்போ ஒன்றும்? நம்ம கையில் இல்லை. நம்ம இன்றைக்கி பூசையை நல்லா பண்ணணும்னு நினைப்போம், அறிவே போகாது. சீக்கிரம் எஞ்சி போகணும்னு நினைப்போம், வெளியவே வராது. இப்போ நீங்கள் பூசை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த அனுபவம் தெரியும். இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் பூசை முடிக்கணும், அரை மணி நேரத்தில் பூசை முடிச்சுட்டு வேகமாக போகணும்னு நினைப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிவு போய் ஆழமாக போய் உட்காந்துக்கும். நேரம் போகிறதே தெரியாமல் கண்ணை முடிச்சு பார்த்தீங்கன்னு நீங்கள் சொன்ன நேரம் கடந்து போயிருக்கும். இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஆனந்தமாக பூசை போடலான்னு நினச்சி உட்காந்திங்கன்னா அறிவு உள்ளுக்குள்ளேயே போகாமல் வெளியே சுற்றிட்டு இருக்கு. எதையோ கண்டதை நினச்சிட்டு அங்கே போய் இங்கே போய் அவர் அப்படி சொல்லிட்டார், இவ் இப்படி சொல்லிட்டார், இவன் எதை சொல்லிட்டான் அதை சொல்லிட்டான்னு உள்ளே நாம் நினச்ச எல்லாம் நினச்சிப்போ அங்கே பூசையில் உட்காந்துருப்பாராட்டு இருக்குது அப்படின்னு. நாம் என்ன பூசை பண்ணிட்டு சாமிக்கு நமக்கு தான் தெரியும். அது பாட்டு உட்காந்து திட்டினதையும் அதையும் நினச்சிக்கிட்டு கண்டதை நினச்சி உட்காந்துட்டு இருப்போம். கேட்டால் பூசைன்னு பேர் வெளியிருந்து பார்க்குறவங்க. ஆக நமக்கும் பெருமானுக்கும் தெரியும். எனவே நெஞ்சில் வைத்து அபிடேகம் செய்யணும், நாபியில் வைத்து வேள்வி செய்யணும், புருவ மத்தியில் வைத்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்து வந்தால் சிவம் ஒரு நாள் விளங்கும். அப்போ இந்த பூசையை அறிவால் செய்யணும். அந்த அறிவு என்பது இங்கே நாம் நினைக்கிற என் அறிவு நான் பூசவன் அப்படி இல்லை. அந்த பூசையை பண்ணும்போதே நம்மை முதல்ல பெருமான்கிட்ட ஒப்புவிக்கணும். எது? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நமக்கு என்ன தோணும்? பெருமானே, என்னுடைய அறிவு உன்னை பூசிக்கிற அளவுக்கு தகுதியுடையதோ அறிவானதோ இல்லை. அப்போ நான் உன்னை பூசிக்கணும். என்ன பண்ணிட்டோம்? ஆசை மட்டும்தான் இருக்குது, அறிவில்லை. என்ன பண்ணட்டும்? அந்த அறிவுக்குள்ளே நீயே வந்து உட்காரு. என் அறிவுக்குள்ளே நீயே உட்கார்ந்து இந்த பூசையை நீயே செய்து கொடு. யாருக்காக? எனக்காக. அவருக்கு நமக்கான பூசை செய்கிறது யார்? அவரே வந்து பூசை பண்ணணும். ஏன்? நீங்கள் அவர்கிட்ட ஒப்புவிச்சிங்கன்னா தான் அந்த பூசையில் அந்த அறிவு போய் அங்கே ஒடுங்கி நிற்கும். நான் பண்ணுகிறேன் நினச்சிங்கனாவே இதுவே தடையாயிடும்.
இன்னைக்கு நல்லா பூசை பண்ணேன் அப்படிங்கிற நினைப்பே நமக்கு தடை. இதை விட கொடுமை ஒன்றுமே இல்லை. என்னைய நல்லா பூசை பண்ணு நினச்சது ஒரு தப்பாக தான் அப்படின்னு கேட்டால் சித்தாந்தம் சொல்லுகிறது, ஆம், இன்றைய பூசையை நான் நன்றாக செய்து என்று நினைப்பதே செருக்கு தான். அப்போ எப்படி இன்றைக்கி திருவருள் பூசையை நன்றாக செய்வித்ததுன்னு நினைக்கணும். இன்றைக்கி செய்த வழிபாடு திருவருடைய உபகாரம், அவனுடைய கருணை அப்படின்னு உள்ளத்தில் பூசிப்பதற்கு அதுதான் அடிப்படை. புறத்தே செய்கிற வழிபாட்டுக்கு அதுதான் அடிப்படை. எனவே நம்ம அறிவு அவனை எட்டுகிற இடத்துல இல்லை. அவன் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்புகிறான். அப்பாற்பட்டவனை எப்படி அவனை அறிந்து வழிபாடு செய்வதுன்னு கேட்டால் அவனிடத்தில் நம்மை ஒப்புவித்து தான் அந்த பூசையை செய்ய முடியும். அதுக்காக தான் நமக்கு வெளியில் செய்யும்போது இந்த நியாசம் என்று சொல்லக்கூடிய அங்கநியாசம், கரநியாசம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் செய்வது எதற்காக அப்படின்னு கேட்டால், இந்த கை, இந்த விரல்கள், இந்த உடம்பு என்னுடையது அல்ல, இது உன்னுடையது என்று இறை நாமத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி தொடுமிடங்களை அப்படி தொடுகிற பொழுது அந்த அருட்பதிவு அங்கே நடக்கும்போது செய்யப்படுகிற செயலுக்கு அவன் பொறுப்பாகிறான். உடம்பு நம்மளது, ஆனால் அந்த உடம்பில் இருந்து செயல்படுகிற கருணை சக்தி அவனுடையதான் நிற்கும். எப்போ இதை நாள்தோறும் இந்த பாவனையில் செய்து வந்தால் அங்கே அதுதான் குறிப்புங்க. இதுதான் இந்த பாட்டுக்கு சொல்லப்பட்ட குறிப்பாக சி.கே.எஸ். ஐயா அவர்கள், நம்முடைய கு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் போன்றவங்களாம் இந்த வரிக்கு கொடுக்கப்பட்டது சிவஞான போதத்துணை 9ஆம் நூற்பாவில் விரிவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எனவே ஆதி சுடராகிய சோதியை அன்பின் அகத்து உள் ஆக்கி, அன்பின் வழியில் நீங்கள் உள்ள ஆக்கணும். அறிவுன்னு சொல்லலை, அறிவை நீங்கள் திருவருள் வயப்படுத்தணும். திருவருள் உபகாரத்தால் அந்த பூசை செய்யப்படுவதனால அன்பின் உள் ஆக்கி, அன்பின் வழியாக அகத்துக்கு உள் ஆக்கி என்ன பண்ணும்? போதித்து நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்த்து அப்படின்னார். ஆக இங்கே சொல்லும்போது போதித்து அப்படின்னா போதித்த நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் என்றார். இப்போ எதுக்காக இந்த வரியை சொன்னார்? இது நமக்கு இந்த நூலில் பார்க்கும்போது 5வது பாட்டு. அந்த ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர்விட்டுடன் எங்கள் சோதி, அதுக்கு முன்ன பாட்டில் சொல்லிட்டார். இப்போ கடைசியாக சொன்ன மா துக்கம் நீக்கலுருவீர் மனம் பற்றி வாழ்மின். மா துக்கம் நீக்கலுருவீர் மனம் பற்றி வாழ்வின். இந்த மனம் பற்றி வாழ்மின் என்ற சொல்லுக்கு தான் இப்போ உரை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அகப்பூசையாகிய இறைவனுடைய கருணையை உன் நெஞ்ச தாமரைக்குள்ள அன்பின் வழியாக சோதியாக கண்டு அவனை நீ அர்ச்சித்து வந்தால் அதனுடைய பயன் அதாங்க சொன்னார். போதித்த நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து, அந்த உள்ளத்தில் பெருமான் சுடர்விடுகிற தன்மையை வழிபாட்டுக்குரிய நெறியில் அவரை நீ தொடர்ந்து தியானித்து சிந்தித்து கொண்டு வந்தால் அப்படின்னார். அதனால் அவ்வாறு போதித்த நோக்கு உற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து பேதித்த பந்த பிறப்பின் நெறி. ஆக பேதித்த பந்தம் அப்படின்னார். அதனால தான் அன்னையின் அருளை சொல்லும்போது மணிவாசக பெருந்தகை நமக்கு திருவெம்பாவையில் ஒரு பாட்டில் குறித்தார். காதார் குழையாட பைம்பூன் களநாட கோதை குழலால வண்டின் குழலாட பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய்வலைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாயினர். அங்கே சொல்லும்போது பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய்வளை. அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாரு. நமக்கு அந்த 14வது பாட்டு திருவெம்பாவையில் 14வது பாட்டு, இந்த காதார் குழையாடங்கிற பாட்டில் கடைசி பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய்வளை. இந்த பாசத்தை விட்டு நீங்க முடியாமல் கிடக்கிறோம். அந்த நீங்க முடியாமல் இருக்கிற அதிலிருந்து நம்ம நீக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு பெருமான்? அந்த திருவருள் சக்தியானது திரோதான சக்தியாக வந்து நின்று பாசத்தோடு இருக்கிற நம்மை, அந்த பாசத்தை இயக்கி நம்ம கட்டுண்டு கிடக்கிற நம்மை பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று நம்மளை சுழல வைத்து அதிலிருந்து பக்குவப்பட்டு வெளியே வரும்போது இந்த சினமருவு திரோதாயி திருவருள் சக்தியாக கருணை உருவாக நின்று பிரித்தெடுக்கும்.
நீங்கள் பக்குவப்படுகிற வரை அது உங்களுக்கு மறைப்பாக நின்று கொண்டு செயல்படும். பக்குவப்பட்டு விட்டால் அதிலிருந்து நம்மளை பிரித்து எடுத்துடும். அப்போ பிரித்து எடுப்பது எதுன்னு கேட்டால் திருவருள் சக்தி தான் அதை செய்யும். எப்படி செய்யும் கேட்டால் மறைப்பு சக்தியாக இருந்து பிரிக்கிற வேலையை செய்து பக்குவம் ஆன மாத்திரத்தில் பிரித்து எடுக்கும்போது சினம் உடைய திரோநாதமாக இல்லாமல் கருணை திருவுருவாகி வந்து நிற்கும் என்பது சிவப்பிரகாசம் என்ற நூலில் உமாபதி சிவம் மிக அழகாக சொல்ல, சினமருவு திரோதாயி கருணை உருவாகி அப்படிம்பார். அப்போ நகரம் வகரமாக நிற்றல் என்று பெயர். அதை தான் இந்த பாட்டில் சொன்னார். பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் நீங்க முடியாத நீக்கிக்கொள்ள முடியாத பிறவி சூழலில் கிடக்கிற நம்மை இந்த செயல் என்னாச்சு, அகப்பூசை என்ற ஒன்றை நீங்கள் செய்து வந்தால் அது என்ன தரும்? திருவருள் நோக்கை நமக்கு தரும். திருவருள் நோக்கு தந்தால் என்னாகும்? 10ஆம் நூற்பால் சொல்கிற மாதிரி அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க வைக்கும். எது? இந்த அகப்பூசை தான் உங்களை கொண்டு வந்து ஏகனாகி இறைவனியில் நிற்க வைக்கும். நீங்கள் ஏகனாகி இறைவனி நின்றால் என்ன பயன்? மல மாயை தன்னோடு வல்வினை என்று. மலம் இல்லை, வல்வினை இல்லை, மாயையின் சார்பு நமக்கு இல்லை. அப்போ முழுக்க முழுக்க உயிர் என்னாகிறது? அருளின் சார்பாகவே நின்றுடும். அருளாகவே நிற்கக்கூடிய, அருளை பற்றி அருளின் வழியாகவே நிற்பதனால வினை என்பது இல்லை, பிறவி என்பது இல்லாத ஒரு நிலைக்கு அந்த உயிர் தயாராகிறது. அந்த நிலையில் தான் காணும் கண்ணுக்கு காட்டும் புலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செல்லும். அப்போ தான் இந்த அயரா அன்பு என்பது நமக்கு மறத்தல் இல்லாத அன்பு. அப்போ தான் வாய்ப்பு. நீங்கள் இந்த அன்பின் வழி தான் திருவடி நோக்கி போக முடியும். அந்த அன்பு பெறுவதற்கு எது வேண்டும்? மறத்தல் என்பது இருக்கக்கூடாது. மறவாமையே அன்புக்கு காரணமாக இருக்கும். அன்பு என்பதை காரியம் என்று எடுத்துக்கொண்டால் அன்பாகிய காரியத்திற்கு எது காரணம் என்றால் மறவாமையே காரணம். மறவாமை எப்போ வரும்? 10ஆம் நூற்பால் சொன்னவாறு ஏகனாகி இறைவனி நின்றால் மறவாமை நமக்கு வாய்க்கும். 10ஆம் நூற்பாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகணும்னா 9ஆம் நூற்பால் சொல்லப்பட்ட மாதிரி விதி என்னும் அஞ்செழுத்தே என்ற அகப்பூசையை செய்து வந்தால் தான் அது நிகழும். 9ஆம் நூற்பாவுக்கு போகணும்னா 8ஆம் நூற்பால் குரு வரணும். அவர் வரணும், உபதேசம் செய்யணும். அதை நீங்கள் சிக்கலை பிடிக்கணும். பிடித்து கொண்டால் அரண் அந்த மறவாமையின் பயனாகி அரண்களை நோக்கி செல்லுகிற பயணம் உயிருக்கு அமையும். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்க. அதுதான் நம்முடைய ஞான சாத்திரத்தில் 8ஆம் நூற்பா கேட்டல் என்றும் 9ஆம் நூற்பா சிந்தித்தல் என்றும் 10ஆம் நூற்பாவை தெளிதல் என்றும் 11ஆம் நூற்பாவுக்கு நிட்டை கூடல் என்றும் பெயர். அப்போ ஞானத்தின் கூறு 4: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். நிட்டை கூடல் எப்போ நிகழ்கிறது? 11ஆம் நூற்பாவில் தான் நிகழ்கிறது. இந்த ஒரு பாசுரத்துக்குள்ளே சிவஞான போதம் முழுக்க வச்சு கொடுத்துருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்தர். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு இந்த பதிகம் எவ்வளோ பெரிய ஞான கருவூலமாக நிற்கிறது. 12 நூற்பா, அதற்குரிய எடுத்துக்காட்டு, மேற்கோள், வெண்பா, இத்தனையும் படிக்கிறது ஒன்று. இந்த 12 பாட்டை படித்து அதனுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டீங்கன்னா இவை அப்படியே சிவஞான போதத்தோடு பொருந்தி இருப்பதை நீங்கள் காண முடியும் என்பது தான் சான்றோர்கள் தந்திருக்கிற உரையாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் பிறப்பின் நெறி பேர்மின் என்றாம். எனவே எதுக்கு ஏன் சொன்னான்னு கேட்டால், பிறப்பிலிருந்து வெளியே வரணும்னா அன்பின் வழியது பூசை, அந்த பூசையை நீ செய் அப்படின்னு அறிவுறுத்தினார் அப்படின்னார். இப்போ 4வது வரிக்கு பொருள் சொல்கிறார். சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்கள் அப்படின்னு ஞானசம்பந்தர் வாக்கு. அதுக்கு உரை சொல்கிறார் பாருங்கள். ஈண்டு சாதுக்கள் என்று எடுத்து ஓதிற்று. ஈண்டு சாதுக்கள் என்று எடுத்து ஓதிற்று. வேண்டும் வேட்கை எல்லாம், வேண்டும் வேட்கை எல்லாம் விமலர் தாழ் பூண்ட அன்பினில் போற்றுவீர். விமலர் தாழ் பூண்ட அன்பினில் போற்றுவீர். சார்மின் என்று ஆண்ட சண்பை அரசர் அருளினார். இந்த ஒரு வரிக்கு சொல்கிறாருங்க.
சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்கள். அதுக்கு உரை சொல்கிறாரு. ஈண்டு சாதுக்கள் என்று எடுத்து ஓதிற்று. நம்முடைய சீர்காழி தலைவர் சாதுக்கள் என்று எடுத்து சொன்னது என்ன சொன்னார்? வேண்டும் வேட்கையெல்லாம். என்ன உங்களுக்கு வேணும்? அதனால தான் திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னார், ஏதாவது வேண்டும் என்று தோணுச்சுன்னா நீ ஒன்றே ஒன்று கேட்டுக்கன்னார். என்ன கேட்கட்டுனார்? பிறவாமை என்ற ஒன்றை கேட்டுக்கொள்ளினார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. வேண்டுங்கால் என்ன வேண்டட்டும்? பிறவாமை என்ற ஒன்றை வேண்டிக்கும். ஏன் அந்த பிறவாமை என்ற ஒன்றை கொடுக்கணும்னா சாமிக்கு என்னென்ன வேலை இருக்குது? அவரே குருவாக வரணும், உபதேசம் பண்ணணும், அகப்பூசை பண்ண வைக்கணும், அறிவை தெளிவுபடுத்தணும், தெளிவின் வழியாக அன்பை கொடுத்தாகணும், அன்பின் வழி அந்த நெறியில் நிற்க வைத்தாகணும். இதெல்லாம் நடந்தால் தான் பிறவாமை கொடுக்க முடியும். சும்மா பிறவாமை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன அர்த்தம்? மேற்கொண்டிருக்க அத்தனையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கருத்து. அதனால் வள்ளுவ பெருமான் சொன்னார், இதை கேளு, அதை கேளு, அதை கேளுனார். எதுவும் வேண்டாம், ஒன்றே ஒன்று கேளு, பிறவாமையை கேளுன்னார். அந்த வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னார். அதுதான் இங்கே சொன்னார். வேண்டும் வேட்கை எல்லாம். என்னங்க கேட்கட்டும், என்னங்க கேட்கட்டும்னார். இங்கே வா, ஒன்றே ஒன்று கேளு. விமலர்த்தாள் இறைவனுடைய திருவடி தாமரை பூண்ட அன்பினில் போற்றுவீர். இறைவனுடைய திருவடி தாமரைகளை அன்பு கொண்டு போற்றுதல் வேண்டும். அதை ஒன்றே வேண்டிக்க, வேற ஒன்றும் வேணும். அதனால வேண்டும் வேண்டும். என்ன வேண்டும்? மணிவாசக பெருமான் அதுதான் கேட்குற. வேண்டும் என்ன வேண்டும் கேட்டால், நின் கலர்க்கு அன்பு பூண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருள் நீனர். வேண்டும் நம்மகிட்ட கேட்குற விண்ணப்பம் அது ஒன்று தான், வேறு ஒன்று வேணும். அதனால தான் நமக்கு வேண்டாம் வேண்டாம் என்று பல இடம் சொன்னார். வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டும் நின் கலர்க்கு அன்பு அப்படின்னார். திருவடி தாமரையின் கண் அன்பு வேண்டும் பெருமானே. என்னப்பா போகிற வச்சுக்கிட்டு பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும். அந்த நீ கொடுத்தினா அந்த அன்பை நான் அணிந்து கொண்டு அந்த அன்பை கொண்டு உன்னை நான் போற்றுவேன்னார். நம்ம கேட்குறோமா இல்லையா? எப்போ உனக்கு கேட்குறியே, இதை கொடுத்தா நீ என்ன பண்ண போகிற? அதை வாங்கி ஏதோ ஒன்று பண்ணுவேன் நான், நீங்கள் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாமிகிட்ட கேட்குறார். அன்பை கொடுங்க பெருமானினர். என்ன பண்ண போகிறேன்னார்? அந்த அன்பு கொண்டு தானே உன்னை போற்ற முடியும். வேண்டும் என் கலர்க்கு அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருளினி பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே. உன்னை வணங்கத்தான் ஐயா கேட்குறேன். அன்பை வச்சுட்டு என்ன உன்னை வணங்க போகிறேன். அப்போ அன்பு தான் அவனை பெறுவதற்கான ஒரு சிறந்த சாதனம் என்பதை மணிவாசக பெருந்தகை உணர்ந்த வகையில் தான் அவர் கேட்கும் போதெல்லாம் அது கேள்வி. அதுதான் இங்கேயும் சொன்னார். வேண்டும் வேட்கை எல்லாம். நீ எதை விரும்பி கேட்கணும்? சாமிகிட்ட போய் உன்னுடைய திருவடி தாமரையை போற்றுதல் வேண்டும் என்று விரும்பி கேள். நீ கேட்கணும், விரும்பி கேட்கணும். நம்ம கேட்டல் என்பதில் அந்த விருப்பத்தோடு விருப்பம் எப்போ நிற்கும்? அறிவு தெளிவு பெற்றால் தான் அதை விரும்பி கேட்போம். இல்லைன்னா என்ன நினைப்போம்? மாணிக்க வாசல் கேட்குறாரு, அதுக்கு ஏன் கேட்குறாருன்னு தெரியல நமக்கு. இதை கேட்க சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் அதுதான் கேட்டாங்களாமே, பிறவாமை வேண்டுன்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கங்கிறதுக்கான காரணம் தெரிந்து கேட்டால் தான் நாம் கேட்குற அந்த விண்ணப்பத்தில் மாறாமல் நிற்க முடியும். இல்லைன்னா என்ன தோணும்? 4 நாள் கேட்போம், 5ஆவது நாள் இது என்னப்பா இது ஒன்று கேட்டு ஒன்று ஆகிற மாதிரி தெரியலன்னா வேறு ஏதாவது கேட்டு போட்டு இது என்னமோ அன்பை கேளுங்கிறாங்க, பிறவாமை கேளுங்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் வேலைக்காகாது. நமக்கு வேண்டுதை நம்ம நேரடியாக கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி தான் தோணுமே ஒழிய இதில் மறைந்து கிடக்கிற நுட்பம் நமக்கு தெளிவு பெறலைன்னா நமக்கு நிற்க முடியாது. அதனால் மணிவாசக பெருந்தகை உணர்த்துகிற குறிப்பு சேக்கிழாரும் உணர்த்துகிறார், ஞானசம்பந்தர் திருவுள்ளத்தை உணர்த்துகிறார். எனவே வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர் தாள் பூண்ட அன்பினில் போற்றுவீர் சார்மின். வாங்க அவரை பிடிச்சிக்குங்க அப்படின்னு கூப்பிட்டாராம் என்று ஆண்ட சண்பை அரசர் அருளினார். எங்கள் சீர்காழியினுடைய வேந்தர் சாதுக்கள் வாருங்கள், சாதுக்கள் வாருங்கள். அவர் எதனால்? அன்பை வைத்து கொண்டு என்ன பண்ணுது? சிவபெருமான் திருவடியை போற்றுங்கய்யா, அதுதான் என் அன்புக்கான நிலை என்பதை அறை கூவினார் திருஞான சம்பந்தர் என்று உணர்த்துகிறார் நம் சேக்கிழார் பெருமான். இனி 6வது பாட்டு சொல்கிறார்.
ஆடும் எனவும் அருங்கூற்றை உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழ் அல்லது பாவம் நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் என கேட்கீர் ஆகில் நாடும் திறத்தார்க்கு அருள் அல்லது நாட்டலாமே. இது 6வது பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரே பாட்டில் உரை சொல்லிட்டார். இப்போ ஒரு பாட்டுக்கு 4 பாட்டில் உரை சொன்னவர், அடுத்து 3 பாட்டில் உரை சொன்னவர், இதுக்கு முந்தைய பாட்டில் 4 பாட்டில் ஒரு வரிக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு உரை சொன்னவர், இந்த மொத்த பாட்டுக்கு ஒரே பாட்டில் உரை சொல்லிட்டார். பாருங்கள், அடுத்த பாட்டு பாருங்கள். ஆடும் எனவும் திருப்பாட்டின் அமைந்த 3ம் ஆடும் எனவும் அமைந்த திருப்பாட்டின் அமைந்த 3ம் நீடும் புகழோ பிறர் துன்பம் நீத்தற்கோ என்று தேடும் உணர்வீர் உலகுக்கு இவை செய்தது ஈசன் செய்தது ஈசர் கூடும் கருணை திறம் என்றனர் கொள்கை மேலோர். 3 செய்தி அந்த பாட்டில் இருக்குதுங்கிறார். ஆடும் எனவும் ஒரு செய்தி, பெருமான் நடராசமூர்த்தியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அது ஆடுதல் அப்படின்னு பார்க்குறோம். அதை நம்ம நூலை படித்தோம்னா ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்துன்னு 3ஆக பிரிச்சுக்கிறோம். ஆக அவர் ஆடுகிற கோலத்தை முதல்ல வாழ்த்தியிருக்கிறார். ஆடும் எனவும். 2வது செய்தி என்ன? அருங்கூற்றை உதைத்தது, மார்க்கண்டேயர் பொருட்டு காலனை உதைத்த செய்தி. இது 2வது செய்தி. 3வது என்ன? வேதம் பாடும் எனவும். இப்போ பெருமான் 3 செய்திருக்கிறார்னு ஞானசம்பந்த பெருந்தை இந்த பாட்டில் குறிக்கிறாராம். ஆடும் எனவும் அருங்கூற்றை உதைத்து, அடுத்தது வேதம் பாடும் எனவும். இந்த 3 செயல் நீங்கள் அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா அது சொல்ல பாருங்க. ஆடும் எனவாம் திருப்பாட்டின் அமைந்த 3 எதுன்னு கேட்டால் அந்த கூத்தாடு எது, கூற்றுவனை உதைத்தது, பிறகு பெருமான் யமன் அந்த வேதம் சொல்லியது. 3 எதற்காக அப்படிங்க படித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் பிறப்புக்கே வாராத உயிரை முதல்ல பிறப்புக்கு உட்படுத்தணும். பிறப்புக்கு வந்த உயிருக்கு உலக நுகர்ச்சியில் ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்துகிற பொழுது அதிலிருந்து இதை விட வேறொன்று இருக்கிறது என்று அறிவுக்கு எட்ட வைக்கணும். எட்டிய பிறகு இதை விடணும், அதை பிடிக்கணும், இதை விடணும், அதை பிடிக்கணும்னு அந்த அறிவுக்குள்ளே வரணும். அப்படி வந்த பிறகு பிடிக்க வேண்டியது பிடித்த நிலையில் உயிருக்கு ஒரு அனுபவம் நிகழ்வதை உடம்பில் வாழ்கிற காலத்திலேயே உணர்த்தணும். இந்த 3 வேலையும் கூத்த பெருமானான் என்று செய்கிறார். அப்போ அந்த பெருமான் ஊனக்கூத்து அப்படிங்கிற வகையில் ஒரு கூத்தாடுகிறார். நகரத்தை முன்னிறுத்தி ஆடுகிற கூத்தது. அதுவே சிகரத்தை முன்வைத்து ஆடுகிற பொழுது ஞான கூத்தாகிறது. பிறகு அது ஞானத்தை கடந்து மோனமாக வரும்போது நகரம் மகரம் நீங்கிய கூத்தாக அது நிற்கிறது. எனவே காண்பவர்கள் பக்குவத்துக்கேற்ப அந்த கூத்தினுடைய வகை அமைய பெறுகிறது. இதை பற்றிய விளக்கத்தை உண்மை விளக்கம் என்கிற நூலில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விரிவு நம்ம அங்கே பார்த்து கொள்ளலாம். மணிவாசர் வாக்க சொல்லணும்னா அவர் ஊனக்கூத்து எனவும் ஞானக்கூத்து என்று 2 வகையான கூத்தையும் ஆடுகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பு தந்திருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் கூத்து நோக்கம் என்னன்னு கேட்டால் பிறவிக்கு வாராத உயிர்களை பிறவிக்கு கொண்டு வருவது, பிறவிக்கு வந்த உயிர்களை அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ற வினை அனுபவத்தை உயிருக்கு ஊட்டுவது. அவ்வாறு ஊட்டிய நிலை உயிருக்கு அந்த தெளிவு கிடைக்கிற பொழுது அதற்கான ஊனநிலை ஞான நிலை 2ஐயும் உணர்த்துவது. உணர்த்துவது ஊனம் விட வேண்டியது, ஞானம் பெற வேண்டியது என்பதை உணர்த்தி பிறகு அந்த ஞானத்தை பெற்ற உயிருக்கு சிவானந்த கூத்தாக அந்த கூத்தை நிகழ்த்துவது. இதையெல்லாம் பெருமான் செய்வதனால தான் அந்த கூத்தை 3ஆக நம்முடைய உண்மை விளக்கம் குறித்தது. எனவே அதை முதல் எடுத்துக்கிட்டார். ஆடும் எனவும் அருங்கூற்றை உதைத்து, மார்க்கண்டேயருக்கு அவருடைய அன்பு காரணமாக காலனை உதைத்தது. அந்த செய்தி எடுத்துக்கொண்டார். ஏன் மார்க்கண்டேயருக்கு இந்த மாதிரி பெருமான் செய்யணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு விதியின் கீழே சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனாது. இது சிவஞான போதம் சொல்லுது. யார்? எவன் ஒருவன் இறைவனை சார்கிறானோ அவனை காப்பாற்ற வேண்டிய கடன் இறைவனுக்கு இருக்கிறது.
மார்க்கண்டேயர் இறைவனை சார்ந்தார், அவரை காப்பாற்ற வேண்டிய கடன் அவனுக்கு இருந்தது. எனவே கூற்றுணை உதைச்சார். இது நீங்கள் கூற்றுணை உதைத்தது அறத்துக்கு மாறான செயல் இல்லை, அறத்தோடு கூடிய செயல் தான். ஏன், அவன் தன் விதிக்கப்பட்ட வேலையை செய்தாலும் கூட இறைவன் மீதும் சேர்ந்து அந்த கயிற்றை வீசினான். இது புராணமாக படிக்கும்போது ஒரு பார்வை இருக்கும். தத்துவ நோக்கில் சொல்லணும்னா சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன். எனவே உயிர் எந்த உயிர் அவனை சாருகிறதோ அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைவனுடைய கடன் என்பதனால அந்த விதியின் கீழ் காப்பாற்றப்பட்டார். இப்போ நாமெல்லாம் ஏன் காப்பாற்றப்படாமல் இருக்கிறோம்? அந்த சார்ந்தாரை காத்தல் அப்படிங்கிற விதிக்கு பொருத்தமானவராக நாம் இல்லை. ஏன், நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, என்னால் இதை சமாளிச்சுக்க முடியும், இதை நான் இங்கே சொல்லி அங்கே சொல்லி ஏதோ ஒரு வகையில் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். எல்லாம் கையை தூக்கி விட்ட பிறகு கடைசியாக தான் நிற்பேன். கடவுளே ஒருத்தருமே பயன்படலையே, நீ ஏதாவது காப்பாற்றியான்னு கடைசியாக தான் போய் நிற்பேன். இது நாமெல்லாம் அனுபவித்து கடைசியாக போய் கையை தூக்கி நிற்கிறது. அவங்க தொடங்கும் போதே கையை தூக்கி நின்ட்டாங்க, பெருமானே நீ காப்பாற்றியான்னு நின்ட்டாங்க. இவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. நாம் அனுபவத்தால் அப்புறம் தூக்கும்போது சந்தேகத்தில் தூக்குவோம், காப்பாற்றிடுவாரா, வந்துடுவாரா, நமக்கெல்லாம் அருள் செய்வாரா, அப்படி ஒரு சந்தேகத்தில் வேறு கூப்பிடுமா. அதனால் வந்த மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது, அப்படி தான் நமக்கு இருக்கும். அவங்க அப்படி இல்லை, சிக்கனை பிடித்தேன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. சரணாகதி அப்படின்னா அறிவில் கலக்கம் இல்லாமல் இறைவனை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கூற்றுவனையே உதைச்சிட்டார். சட்டத்தின் வண்ணம் தான் வந்தான், இருந்தாலும் அவனை உதைக்கப்பட்டது வழியாக சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் என்பதை உணர்த்துவதாக இரண்டாவது செயல் அமைந்தது. மூன்றாவது செயல் பெருமான் வேதம் சொன்னார். எதுக்காக? உலகத்தினுடைய இயல்பை அவன் வேதம் சொல்லினா உலகம் தெரியாது. அதனால் தான் அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கணையும் இருந்தவர்க்கு அருளுமது என்னேடி, இருந்தவர்க்கு அவன் மட்டும் அருளி செய்தலனேல் இருந்தவர்க்கு உலகு இயற்கை தெரியாக்கான் சாரல். இந்த உலகம்னா என்னன்னே தெரியாமல் போயிருக்கும். பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன, அடிப்படை அறிவே தெரியாமல் போயிருக்கு. அதனால தான் இறைவன் வேதம் என்கிற நூலை கொடுத்து இது பாசப்பொருள், இது பதிப்பொருள், இது பசு என்று பொது வகையாக உணர்த்துவதற்காக உலக இயற்கை தெரிந்து கொள்வதற்கு வேதம் தேவைப்படுகிறது. சிறப்பு வகையால் அறிவு தெளிவு பெறுவதற்கு பக்குவப்பட்ட உயிருக்கு தான் ஆகமம் தேவைப்படுகிறது. எனவே ஆகம நூற்பொருளாக இருந்தாலும் வேத பொருளாக இருந்தாலும் எல்லாக்குள்ளேயும் மறைந்திருப்பது பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள் தான். அதனால் நீங்கள் சிவப்பிரகாசம் படித்தாலும் சரி, திருவுருப்பயன் படித்தாலும் சரி, எல்லாத்துலேயும் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகமம் பலகலை வேதம் ஆகமம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். வேதத்தை படித்தாலும் இந்த மூணு தான் தெரிஞ்சுக்கணும், ஆகமத்தை படித்தா இந்த மூணை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எந்த படித்தாலும் நூலினுடைய உட்பொருள் எதுன்னு கேட்டால் பதி பசு பாசம். பலகலை வேதம் ஆகமம் யாவையினும் கருத்து. யார் சொன்னால்? இத்தனையும் படித்தவர் சொன்னார். கலை பயின்றவர், வேதம் பயின்றவர், ஆகமம் பயின்றவராகி உமாபதி சிவன் சொல்லுகிறார், இவையெல்லாம் ஒரே பொருளை சொல்லுகிறது, முப்பொருள் உண்மைத்தான் சொல்லு. அப்போ நமக்கு நேரடியாக முப்பொருள் உண்மை படித்தா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்? இதுதான் வேதத்திலும் இருக்கிறது, இதுதான் அங்கே வேதத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும், ஆகமத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோதான் வேறுபாடு. எனவே அந்த வகையில் இறைவன் வேதத்தை அருளியது எதற்காக அப்படின்னு கேட்டால், நம்ம எதை பின்பற்ற வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும். வேறு வகையை சொன்னால் இயமம் நியமங்களை அறிவுறுத்துவதற்காக இறைவன் அருளியது வேதம் என்கிற நூல். அப்போ 3 செயல் அந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சேக்கிழார் வாங்கிக்கிட்டார், உள்வாங்கி கொண்டு கொடுக்குறார். ஆடும் எனவாம் திருப்பாட்டில் அமைந்த 3 என்பதை நீங்கள் தான் நினைவில் கொள்ளணும். இங்கே இதில் சொல்லல செய்யல ஒன்றும் கொடுக்கல. அந்த 3ன்னு தலைப்பு 3ஐயும் சொல்லி ஒரே ஒரு சொல்ல 3ம் எது நீடும் புகழோ. அங்கே இறைவன் புகழா இது. இறைவனுக்கு நீங்கள் அவனை புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்கிங்களேன், அவனுக்கு ஏதாவது அதில் லாபம் இருக்கான்னு கேட்டால், நாம் புகழ்வதால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. சரி, அவனை புகழ்ந்தா பிறகு எதுக்கு தான் புகழணும்? புகழாமட்டும் இல்லாமல் நீ புகழ்ந்தால் லாபம் உனக்கு தான். ஏன்? இறைவன் பொருள் சேர் புகழ் என்ற ஒன்றை நாம் சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற இருளும் இருவினையும் சேரா.
அப்போ நம்ம அறியாமை போகணும்னா இறைவனை புகழணும். எங்கிட்ட இருக்கிற முனைப்பு கெடணும்னா அவனை புகழ்ந்தால் தான் எங்கிட்ட இருக்கிற முனைப்பு கெடும். எனவே என் லாபத்துக்கு தான் இறைவனை நான் புகழ்கிறேனே ஒழிய அவனை புகழ்வதால் அவனுக்கு தனியாக எந்த ஒன்றும் அவனுக்கு இல்லை. இப்போ நீங்கள் சாதாரண உலகியலுக்கு ஒருத்தர் புகழ்ந்தீங்கன்னா அவர் குளிர்ச்சி அடைஞ்சிடுவார், நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். இறைவன் அப்படிப்பட்டவனா இல்லை, புகழுக்கு மயங்குபவன் அல்ல. ஆனால் இறைவன் புகழை சொல்லுகிற உயிருக்கு என்ன பயன் கேட்டால் உயிருக்கு வினை கெடும், அறியாமை கெடும். எப்போ இறைவன் புகழை சிந்திச்சிங்கன்னா. அதனால தான் நமக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். அந்த அவருடைய புகழை சொல்ல சொல்ல நம்ம வினை தேயும். அப்போ நம்ம வினை தேயணும்னா அவர் புகழை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நாள் சொல்லட்டும், வினை இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அறியாமை தேயும் வரை சொல்லிக்கிட்டே இரு என்று தான் நம் பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. அதைத்தான் இங்கே சொன்னார். இது நீடும் புகழோ வினாவாக்கியமா? புகழா? புகழலாம் இல்லையா, பின்ன எதுக்குனர்? பிற துன்பம் நீக்குதற்கோ? இறைவனை நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வேதம் சொன்னார், கூற்றுவனை உதைச்சாருலாம் சொல்கிறது புகழாயா, இல்லை அது பிற துன்பம் நீக்குதற்கா என்று தேடும் உணர்வீர். இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, உலகுக்கு இவை செய்தது எது? வேதம் சொன்னதும் கூற்றுனை உதைத்ததும் பிறகு ஆடுகிற கூத்தாக இருப்பது எதுக்கு தெரியுமா? ஈசர் கூடும் கருணை திறம். நீ பெருமான் இதையெல்லாம் ஏன் செஞ்சார்? உயிர்களுக்கு ஈசன் கருணை கூட வேண்டும் என்பதற்காகவே ஆடுகிறார். ஈசன் கருணை திறம் கூட வேண்டும் என்பதற்காகவே கூற்றுவனை உதைத்தார். ஈசன் கருணை திறம் உயிர்களுக்கு கூட வேண்டும் என்பதற்காகவே வேதம் சொன்னான். அப்போ இதெல்லாம் செய்து எதற்காக? ஈசர் கருணை திறம் கூடும். அதுக்குத்தானே இத்தனை பாடு. இறைவன் திருவருள் கூடாதான் நமக்கு? திருவருள் கூடணும் நினைக்கிறோம். ஆக இந்த செயல் அனைத்துமே அவனை புகழ்வதற்கல்ல. நீ அந்த புகழாகிய பெருமையை நீ சிந்தித்தால் ஈசனுடைய கருணை உன்னிடத்தில் கூடும். அப்போ நமக்கு திருவருள் கூடணும்னா அவனை புகழ்வது தான் சரியான வழி என்பதை இந்த பதிகத்தில் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறதுனர். இனி 6வது பாட்டுக்கு அப்புறம் 7வது பாட்டு சொல்லார். அந்த 7வது பாட்டில் அவர் என்ன அருளி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், சண்டேச நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறார். கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆட்டிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற முக்கு வெடிப்பட வெட்டிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவார் சொல்ல கேட்டும் அன்றே. இது மூலமாக இருக்கிற பாடல். அதுக்கு உரை சொல்ல வர கருதும் நமக்கு சேக்கிழார் வாக்கு சொல்றார். கருதும் கடி சேர்ந்த என்னும் திருப்பாட்டில் ஈசல் மருவும் பெரும் பூசை மறுத்தவர்க்கு மருவும் பெரும் பூசை மறுத்தவர் கோரல் முத்தி தரு தன்மையது ஆதல் சண்டீசர் தம் செய்கை தக்கோர் பெரிதும் சொல்ல கேட்டனம் தக்கோர் பெரிதும் சொல்ல கேட்டனம் என்றனர் பிள்ளையார்தாம். இங்கே சொல்கிறாரு, கடி சேர்ந்த என்னும் திருப்பாட்டு. நம்ம பாட்டு மூலத்தில் பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட சண்டேசருடைய வரலாற்றின் வண்ணம் உலகத்துக்கு உணர்த்தப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால், இறைவன் விரும்புவது பூசை. ஆக ஈசர் மருவும் பெரும் பூசை. அந்த பூசை அதை மறுத்தவர்க்கு கோரல். அது யாரெல்லாம் அந்த பூசைக்கு தடையானார்களோ அவங்க என்ன ஆகிறார்கள்? பூசைக்கு தடை என்பது நமக்கு வினை வயல நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒன்று. அதனால் பூசை மறுத்தவர் கோரல் முத்தி தரு தன்மையது ஆதல். எனவே இந்த பாட்டில் நமக்கு உணர்த்தப்படுகிற செய்தி என்ன அப்படிங்கும்போது, சண்டீசர் என்கிற அவர் விசார சருமனார் பூசையின் பயனாக சண்டீசர் என்கிற பதம் பெற்றார். இப்போ அந்த பூசையை தடுத்தவர் என்ன ஆனார்? இவர் கையால் தண்டிக்கப்பட்டார். அந்த தண்டனை அப்பொழுதே நிகழ்ந்ததுனால அவர் நரகத்துக்கு போகலை. இல்லைன்னா அவர் நரகத்துக்கு போய்த்தான்
திருத்தம் வந்திருக்க வேண்டும். சண்டீசர்னால் அப்போவே தண்டிக்கப்பட்டதுனால நரகம் செல்லாமை தடுக்கப்பட்டார் என்று நமக்கு சண்டீசர் புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன குறிப்பு, இதை பாட்டு என்ன உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டால், நாமெல்லாம் கருதுகிற செயலுக்கு மாறாக ஒரு செயல் சொல்கிறார். அதாவது இறைவன் திருவடிக்கு செய்கிற மரம் கூட என்ன ஆகும்னா அன்பின் வழிபடும் போது அது அறமாயிடும். இறைவன் திருவடி மறந்து செய்கிற அன்பு கூட மரமாயிடும். இதான் உணர்த்துகிற செய்தி. இறைவன் திருவடி தாமரைகளை நினைந்து செய்யப்படுகிற மரம் என்பது கூட அறம் என்ற பெயர் பெற்று விளங்கிடும். இறைவன் திருவடியை மறந்துட்டு நீங்கள் அறம் செய்கிறேன் செய்தால் அது அறமாக விளையாமல் மரமாக போவதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனர். இதுதான் இந்த புராணம் உணர்த்துகிற செய்தினர். இதை தான் நமக்கு பெரியவர்கள் இந்த புராணத்தின் வழி உணர்த்துகிற செய்தி அதுதான். எனவே இறைவன் திருவடி நினைந்து தான் எந்த செயலும் செய்யும். அவனை மறந்துட்டோம்னா நீங்கள் செய்கிற புண்ணியம் கூட பாவமாயிடும். இதை சிவஞான சித்தியாரில் இந்த செய்தியை நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியா நமக்கு உணர்த்துகிறார். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறம் அது ஆகும். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமாகும். அதே சமயத்தில் பரநடிக்கு, பரன மேலானவன் சிவபெருமான், பரநடிக்கு அன்பில்லாதார் செய்யும், அன்பு இல்லாதவர்கள் செய்கின்ற புண்ணியமும் பாவமாகும். சித்தியார் சொல்லுதுங்க, இறைவன் திருவடியின்கண் அன்பில்லாதவன் செய்கிற புண்ணியம் கூட பாவமாக போயிடும். விளைவு என்னையானார், அவன் இறைவனை மறந்ததுனால செய்த புண்ணியம் பாவமாக போயிடுச்சு. அதே சமயத்தில் இறைவன் திருவடியை நினைந்து செய்தால் அந்த பாவம் கூட புண்ணியமாயிடுச்சு. இதுதான் நம்ம அறிவுக்குள்ள நிற்க வேண்டிய ஒரே ஒரு அதனால தான் அப்பர் சுவாமிகள் ஒரு திருப்பதிகம் முழுக்க சொன்னார். கங்கை ஆடில் என், காவிரி ஆடில் என், கொங்கு தன் குமரித்துறை ஆடில் என், ஓங்கு மாகடல் ஓத நீர் ஆடில் என், எங்கும் ஈசன் எண்ணாதவர்க்கு இல்லை. ஈசனை நினைக்கலைன்னா கங்கையில் குளித்து பயன் இல்லை, காவிரியில் குளித்து பயன் இல்லை, புண்ணிய தீர்த்தத்தை நீராடி பயன் கிடையாது. ஈசனை நீ நினைப்பாயானால் நீ நினைக்கிற இடத்துல குளிப்பது புனித தீர்த்தமாகும். நீங்கள் இறைவனை மறந்துட்டு காசியில் போய் நான் கங்கையில் குளித்தேன், குளிக்கும்போது சாமியை நினச்சியாயா, ஐயா அதை மறந்துட்டனே, நீ குளித்து புண்ணியம் இல்லை உனக்கு. ஏன் இறைவனை நினைக்காததுனால கங்கையில் ஆடிய புண்ணியம் கிடைக்காது உனக்கு. நீ சும்மா குளிச்சுட்டு வந்தேன்னு வேணால் வச்சுக்கலாம். கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடில் என், அறநடிக்கு அன்பு இல்லைன்னா அது என்ன ஆயிரும், பயன் தராத ஓட்டை குடத்து மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்கும் என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் அன்றைய நாளே சாட்டை எடுத்து பிடிச்சார். அப்படிதான் சொல்லுவோம். அந்த பாட்டு எப்படிப்பட்டது, நீங்கள் வெறும் சடங்கை மட்டும் பார்க்காத, சடங்கை செய்வதற்கு உள்ளுக்குள்ள உள்ளுரை பொருளாக ஈசனை நெஞ்சத்தில் வைத்து செய் அப்படின்னார். ஈசனை மறந்து செய்து விட்டால் புண்ணியமும் பாவம், ஈசனை நினைந்து செய்தால் பாவம் கூட புண்ணியமாயிடும். இது சிறப்பு சட்டம்ங்க, மறந்துடாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். இறைவனை நினைந்து தான் எந்த காரியமும் செய்யணும். அவனை மறந்து செய்துட்டோம் அப்படின்னா அது புண்ணியமாக இருந்தாலும் தீமை பயத்து விடும் என்பதை நினைவு வைத்துக்கணும். அதற்காக இந்த பாட்டை சொன்னாராம். யார்? திருஞான சம்பந்த பெருந்தகை இந்த உண்மையை சொல்வதற்காக சண்டேசருடைய வரலாற்று இதை அவர் ஏன் சொன்னார், அவருக்கு முன்னாடி இருக்கும் சொன்னாங்க, அதனால் அவர் சொன்னாராம். கற்றார் சொல்ல கேட்டாம் அன்று. அவர் சொல்லும்போது சொன்னார், அறிவார் சொல்ல கேட்டோம் அப்படிங்கிறார். அப்போ திருஞான சம்பந்தர் வாக்கிலேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு முன் இருந்த பெரியவர்கள் இந்த உண்மையை சொன்னார்கள், எனவே நானும் அதை சொல்லுகிறேன். அப்போ இதைத்தாங்க மெய்கண்டார் நம்ம அவையடக்கம் சொல்லுகிற பொழுது நமக்கு எடுத்து காட்டியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எம்மை இகழார் அப்படின்னு சொல்லியிருப்பார். முதல் நூற்பா சொல்லும் பொழுது அந்த அந்தமாதி என்பனார் புலவர். அங்கே புலவர் என்று சொல்வது அளவை நூல் அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். ஏன், எனக்கு முன்னிருந்தவங்க சொன்னாங்க, அதைத்தான் நானும் சொல்லுகிறேனர். திருஞான சம்பந்தரே என் முன்னிருந்தவர்கள் சொன்னதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னதுனால தான் மெய்கண்டாரும் என் முன்னிருந்தவர்கள் சொன்னதை நானும் சொல்லுகிறேன்னர். இது மரபுங்க. பெரியவங்க அனைவருமே இதுபோல் சொல்லியிருக்கிறாங்க.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாட்டில் கடைசி முடிக்கும்போது கனியன் பூங்குன்றனார் என்பது எனக்கு முன் இருந்தவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், எனவே நான் சொல்லுகிறேன். எனவே இது ஒரு மரபுங்க. பெரியவர்கள் கண்டு அறிந்த உண்மையை சொல்லும்போது அந்த மூத்தோர் சொல்லை பொன்போல் போற்றுதல் என்ற மரபில் பெரியவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அதில் ஞானசம்பந்தர் விதிவிலக்கல்ல, மெய்கண்டார் விதிவிலக்கல்ல. எனவே எங்கள் பெரியவங்க சொன்னதை நான் சொல்லுகிறேன் என்ற முறையில் சண்டேச நாயனாருடைய புராணத்தை அந்த பாடலை வைத்து காட்டியிருக்கிற ஞானசம்பந்த பெருந்தகை. எனவே இங்கு அவையெல்லாம் சிவபுண்ணியம் ஆதலை பற்றிய குறிப்பை உணர்த்துவதற்காக இந்த பாடலை இவ்வாறு குறித்திருக்கிறார் என்பதை சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டியிருக்கிறார். இனி அடுத்த பாடலுடைய கருத்தை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட அன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி பல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள் தரும் பச்சை நாயகி அம்மை உடனாக மிகு பட்டிப் பெருமான் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.